உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு. எனவே பாடுகிறேன், என் உயிர் இருக்கும் வரை உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு. எனவே பாடுகிறேன், என் உயிர் இருக்கும் வரை உம்மைத்தானே உறுதியுடன் தினமும் பற்றிக் கொண்டே உம் நிழலில் தானே களி கூர்ந்து தினமும் பாடுகிறேன். உந்தன் மனதுருக்கம் தினமும் தாங்குதையா. உந்தன் மனதுருக்கம் தினமும் தாங்குதையா. போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகின்றேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகின்றேன். பகலெல்லாம் பாடுகின்றேன், இரவெல்லாம் தியானிக்கின்றேன். சொல்லலாமே, பகலெல்லாம் பாடுகின்றேன், இரவெல்லாம் தியானிக்கின்றேன். ஏங்குதையா என் இதயம், திருமுகம் காண வேண்டும். எப்போது வருவீரையா, எதிர் நோக்கி ஓடுகின்றேன். உம் நினைவால் சோகமானே, எப்போது வருவீரையா. உம் நினைவால் சோகமானே, எப்போது வருவீரையா. போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகின்றேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகின்றேன். நீரே என் தேவன், அதிகாலை தேடுகிறேன். உம் சமூகம் ஓடி வந்தேன். இதுதானே என் விருந்து, உம் வசனம் தியானிக்கின்றேன். அதுதானே என் மருந்து. உம் வசனம் தியானிக்கின்றேன். அதுதானே என் மருந்து. மறுரூபமாகணுமே, மகிமையில் மூழ்கணும்.
மேலானது உந்தன் பேரன்பு. தகப்பனே, எங்களோடு பேசும். உங்க நிழல்ல நிக்கிறத தவிர இந்த உலகத்துல பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லப்பா. உங்க கூட நடக்கிறத விட, உங்க பிரசன்னத்துல வாழ்றத விட இந்த உலகத்துல பெருசு எதுவுமே இல்லப்பா. சாகிற வரைக்கும் இல்லைன்னா உங்க வருகை வரைக்கும் உங்க நிழல்லையே இருக்கிற கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாம். என் ஆவியில் ஒரு பெரிய களி கூறுதலோடு நான் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறேன். ஆமென். தேவ பிரசன்னனாலே ஒரு களி கூறுதல் தானே. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன திருநெல்வேலி அல்வா தோத்துறான், அதெல்லாம் தோத்து பேர். அது கொஞ்சம் போல தின்னாலே திகட்டிடும். இப்படி என் வாழ்க்கையில் 92ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் நினைக்கிறேன் ஒரு 7 வருஷம் ஓடிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு திகட்டினதே இல்லை. அது நான் சாட்டர்டே ஆயிட்டாலே பரவசமாயிருவேன். சனிக்கிழமை ஆயிடுச்சுனாலே ஒரு பெரிய பரவசம். அத்தாடி எப்படா இந்த சனிக்கிழமை முடியும் சீக்கிரமா அப்படின்னு. ஏன்னா மறுநாள் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை. எல்லாரையும் பார்க்கணும், தேவனை ஆராதிக்கணும், ஆவியில நிரம்பணும். அப்படி என் பாசையில் சொன்னா அப்படி 10 பேரை அடிச்சு சாய்க்கணும், தோத்துறோம். அன்னிய பாசை பேசி அப்படி ஆவியில நிரம்பி முழங்காலே சுத்தி ஒரு 10 பேரை கீழே தள்ளணும். தூங்கிட்டு இருக்கிற 4 பேரை எழுப்பணும், தோத்துறோம். சர்ச்சில் விளக்க மாத்த எடுக்கணும், கூட்டுறதுக்கு தான் எல்லா வேலையும் செய்யணும். சே, எங்க பாஸ்டர் சிங்கம் மாதிரி பேசுவாரு. பிரசங்கம்னா எனக்கு உசுறு. பிரசங்கத்தை கேட்கணும். எல்லா விரலும் பைபிளுக்குள்ள இருக்கும். அடுத்து இந்த வசனம் தான் பாஸ்டர் சொல்லுவாரு. ஓபன் பண்ணி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாசிக்கிறது. பய கிளப்புறானே பாரு, தோத்துறான். அப்படிலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகம், ஆலயம், ஆராதனை. வாட் a wonderful experience. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவரை நேசிச்சு பழகுங்க. இன்னும் தேவனை கிட்டி சேருங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. தேவன் உங்க வாழ்க்கையை வளமாக்க போறார். I'm going to preach a prophetical word today. I saw a vision. Unveiling. I heard that particular voice very clearly. Unveiling அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் இதுவரைக்கும் அந்த வேர்டை தியானிச்சதே இல்லை. இதுவரைக்கும் அந்த வேர்டுக்குள்ள நான் போனதே இல்லை. That's true. Unveiling அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், அதை ஒரு போர்வை மாதிரி மெல்லிசா அப்படி போட்டு கவர் பண்ணியிருக்கு. ஒரு புதுசா ஒரு கார் வாங்கினா அப்படி கவர் பண்ணியிருப்பாங்க பாரு, அந்த மாதிரி அப்படி கவர் பண்ணியிருக்கு. நான் அந்த விஷயம்ல பார்க்குறேன். அந்த முடிச்சு அப்படி அவிழ்க்கப்படுகிறது. அந்த திரைச்சீலை அப்படியே ரிமூவ் ஆகுது. அந்த மகா பெரிய பொக்கிஷம் அப்படியே ஷைன் பண்ணுது. அப்படியே பிரகாசமா ஒரு பயங்கர வெளிச்சத்தோட அந்த பாக்ஸை நான் பார்த்தேன். அப்பதான் என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. Coming year will be the year of unveiling. Unveiling. அப்புறம் தான் நான் அந்த வேர்டை அதுக்கப்புறம் நான் போய் மெடிடேட் பண்றேன். அப்போ அதுல ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்த கல்யாண பெண்ணுக்கு
கூட்டு வரும்போதெல்லாம் முகத்துல ஒரு திரை, அந்த வெயில் அதை போட்டிருப்பாங்க. ஆமா, எல்லாருமே ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்துருந்தாலும் இல்லை பார்க்காம இருந்தாலும் எப்படா அந்த பொண்ணு முகத்தை காட்டுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாத்தையும் விட மாப்பிள்ளைக்கு இருக்கும். தோத்துறான் அப்படி முகத்தை. சிலர் கொஞ்சம் அறகுறையா தெர்ற மாதிரியாவது போட்டிருப்பாங்க, சிலர் நல்ல திக்கான துணியை போட்டு மூடிடுவாங்க. தோத்துறான் பாவம். பொண்ணையே 10 பேர் பிடிச்சி தான் கூட்டு போகணும். கூட்டு போய் பக்குவமா உட்கார வைப்பாங்க. The right time will come. தோத்துறான். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும். ஆமா, அந்த சரியான நேரம் வரும். எல்லாம் அப்படி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்போ அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பாஸ்டர் சொல்லுவாரு, இப்போ அன்வெயில் பண்ணுங்க. தோத்துறான். அந்த திரையை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவரு அந்த முகத்தில் இருக்கிற அந்த திரையை அப்படி ரிமூவ் பண்ண உடனே பிரகாசமா, தோத்துறான், அந்த பெண்ணுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ மறைக்கப்பட்டிருந்தவைகள் இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்காக ரிமூவ் ஆக போது. கர்த்தர் அந்த சேலையை அகற்றுகிறார், அந்த திரையை அகற்றுகிறார். இதுவரை நீங்கள் கண்டிராதது, நீங்கள் சிந்தித்திராதது, நீங்கள் எதிர்பார்த்திராதது தோத்ரா உங்களுக்கென்றே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது, உங்களுக்கென்றே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஊழியத்திற்கு சோத்ரா கண்களுக்கு முன்னால காட்சியாய் வந்து நிற்க போகிறது. இந்த நாளிலேயே கர்த்தர் அதற்கான அஸ்திபாரத்தை போடுகிறார். Everything is going to be unveiled. எல்லாமே தோத்திரம் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட வேதாகமத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். தோத்திரம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 45வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து வருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்க போகிறேன். தோத்தரா வெண்கல கதவுகளை உடைக்க போறேன், இருப்பு தாழ்பாள்களை முறிக்க போறேன், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு நான் தரப்போறேன். இந்த திருச்சபைக்கு தரப்போறேன், தரிசனங்களுக்கு தரப்போறேன், ஊழியத்திற்கு தரப்போறேன், தனிப்பட்ட வாழ்விலே தரப்போறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரப்போறேன். இனி உனக்கென்று எதுவுமே ஒளிந்திருக்க போவதில்லை, உனக்கானது எதுவுமே இனி மறைந்திருக்க போவதில்லை, உனக்கானது எதுவுமே இனி புதையுண்டிருக்க போவதில்லை. ஏற்கனவே புதையுண்டிருந்தவைகள், ஏற்கனவே மறைந்திருந்தவைகள், ஏற்கனவே ஒளிந்திருந்தவைகள் அனைத்தின் திரைகளையும் நான் அகற்றுகிறேன், அனைத்து கதவுகளையும் நான் உடைக்கிறேன், அனைத்து தாழ்பாள்களையும் நான் முறிக்கிறேன். உனக்கானவைகள் உன்னை தேடி வருகிறது, உன்னை வந்து சேருகிறது. சகலமும் என் கரத்தினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
இது நிமித்தம் நடக்க போகிறது என்ன? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நானே கர்த்தர் என்று உன் மூலமாய் ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள், ராஜாக்கள் அறிந்து கொள்ளுவார்கள், தேசங்கள் அறிந்து கொள்ளும், கிராமங்கள் அறிந்து கொள்ளும், பட்டணங்கள் அறிந்து கொள்ளும், இந்த தூத்துக்குடி பட்டணம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரைகள் மாறப்போகிறது என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. திரைகள் மாறப்போகிறது, தோத்தரன். கதவுகள் உடைய போகிறது, தாழ்பாள்கள் முறிய போகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் தாழ்பாள்கள் இருந்தது, இதுவரைக்கும் தடைகள் இருந்தது, இதுவரைக்கும் தோத்திரம் திரைகள் இருந்தது, இதுவரைக்கும் தோத்திரம் ஆமென் வெண்கல கதவுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை உடைக்கிறாரு, உடைக்கிறாரு, ஆமென், முறிக்கிறாரு, திரைகளை ரிமூவ் பண்றாரு. உங்களுக்காகவே அதை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக குறிக்கப்பட்டது அது உங்களுக்கு தான். ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க அதை எதிர்பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாம் வரப்போகுது, அம்புட்டும் வரப்போகுது. நீங்க செபிச்சது கொஞ்சம், நீங்க கேட்டது கொஞ்சம், நீங்க கேட்காதது நிறைய. நீங்க கேட்டதும் வரப்போகுது, நீங்க கேட்காததும் வரப்போகுது. நான் இதை கேட்டேன், அதை விட இம்புட்டு பெருசா ஆமான்றாரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ வரப்போகுது. நான் அடிக்கடி சொல்வேன், அவர் கேட்கிறதையும் தருகிற தகப்பன், கேளாதவைகளையும் தருகிற தகப்பன். தோத்துறான். இளையகுமாரன் ஆஸ்திய குடும்பம்னு கேட்கிறான், கேட்டதை கொடுத்துட்டாரு. அது கேட்கிறத தருகிற தகப்பன். இப்போ பண்ணிக்கிட்ட படுத்து கிடந்து சொத்துறோம். அவனுக்குள்ள ஒரு ரிவைவல் எழும்பி தகப்பன் வீட்டுக்கு வர்றான். வரும்போது கூட மனசுல யோசிக்கிறான், நமக்கு அந்த வேலைக்காரங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு தான் வர்றான். ஆனா இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க அப்பா தோத்துறான் இவனை தூரத்துல வரும்போதே கண்டுபிடிச்சு ஓடி போய் கட்டுப்பிடிச்சு அதுக்கப்புறம் கன்றே அடிக்கிறார். கன்று அடித்தார், ஆமென், தோத்துறான். அதுக்கு முன்னால கட்டி பிடித்தார், அதுக்கு முன்னால கண்டுபிடித்தார். தோத்துறான். கண்டுபிடித்தார், தென் கட்டி பிடித்தார், தென் கன்று அடித்தார். இது எதையுமே எதிர்பார்க்கல. முதல்ல தன்னை கண்டுபிடிச்சிருவாரான்னு நினைச்சிருப்பான். தோத்துறான். ஆமா, தன்னை அடையாளம் கண்டுருவாரா அப்படின்னு யோசித்து இருந்திருப்பான். கண்டுபிடிச்சார்ல, தோத்துறான். கட்டியெல்லாம் பிடிப்பாரா நம்மள அப்படி கூட யோசிச்சிருப்பான். கட்டியும் பிடிச்சார்ல. இருக்கீங்களா? வேலைக்காரன் சாப்பிடுற சாப்பாடு வேணும்னு நினைச்சவனுக்கு கொளுத்த கன்றை அடித்தார். தோத்துறான். அது மட்டுமா? பாதரட்சதான், மோதிரம் தான், புது சொக்காதான், அப்படியே சிக்கி 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 சிக்கிட்டு மின்னுறான். இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவைகள் அனைத்தையும் அவனுக்காக கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட உச்சிதங்கள் அவனை தேடி வந்தது. அன்றைக்கு அவனுக்காக அந்த திரை விலக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, தோத்திரம். திரைகள் விலக போகிறது. 3 திரைகளை வேதத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க திறன் ஒண்ணு எங்கேயாவது ஒரு திரைச்சீலையை பைபிள் இருந்து எடுத்து பேசுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட வேணாம். எனக்கு அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் திரையா பார்க்கிறேன், அதைத்தான் திரையா இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன். அந்த திரையத்தான் கர்த்தர் விலக்க போறாரு, அந்த திரையை கர்த்தர் உடைக்க போறாரு, அந்த திரையை கர்த்தர் கிழிக்க போறாரு. ஏற்கனவே ஒரு தோத்திரம் தேவாலயத்தின் திரைய மகிமையா தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலம் மேலிருந்து கீழாக 2ஆக கிழிச்சறிந்தவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை நெருங்க கூடாதபடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த காரியங்களை மாற்றி கிருபாசன தண்டை சேரத்தக்கதாக கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலம் தேவாலயத்தின் திரைச்சீலை அன்றைக்கு கிழிக்கப்பட்டது என்று நாம வாசிக்கிறோம். தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிற 3 விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். திரைகள் விலக போகிறது. நம்பர் 1,
பார்வோன் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. பார்வோன் என்னும் திரை விலக போகிறது. தோத்திரம். இரண்டாவது பயம் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. பயம் என்னும் திரை விலக போகிறது. மூன்றாவது பஞ்சம் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும். பஞ்சம் என்கிற திரை விலக போகிறது. பார்வோன் என்கிற திரை, தோத்திரம், பயம் என்கிற திரை, பஞ்சம் என்கிற திரை விலக போகிறது. மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள், மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்கள், மறைந்திருக்கும் நன்மைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் சபைகளையும் கட்டுக்கடங்காத விதத்தில் நிரப்ப போகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? ஒரு ஆமீன் வராதா? அல்லேலூயா சொல்ல வராதா? தொண்டையில கிச்சு கிச்சா? தோத்தரா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆளுகளை பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. சோஸ்தரம். கவனிங்க. இப்ப நான் 1 by 1 பிரசங்கிக்க போறேன். 430 வருஷம் பார்வோனுக்கு கீழே இந்த இஸ்ரவேல் மக்கள் பாடாப்படுறாங்க. அம்புட்டு ஒரு கொடூர அரக்க குணம் உள்ளவனா பார்வோன் இருக்கிறார். தோத்திரம். யோசேப்பின் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சாதகமானவரா தென்பட்டாலும் அதற்கு அப்புறம் வந்த பார்வோன்கள் தோத்திரம் இஸ்ரவேல் மக்களை மிகவும் கொடுமையா என்ன செய்றாங்க? ஒடுக்குறாங்க. தோத்திரம். ஆமா, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது அப்படிங்கிறதுல பார்வோன் ரொம்ப கவனமா இருக்கிறார். தோத்திரம். ஆராதிக்க அவர்களை அனுமதிக்கவே மாட்டுறாரு. தன்னுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே தான் அவங்க இருக்கணும். அவங்க உபத்திரவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தனக்கான பணிகளை அவங்க செய்யணும். தான் விருப்பத்தை அவங்க நிறைவேற்றணும். தன்னுடைய காரியம் அவர்களை கொண்டு நடக்கணும். அவர்களுக்கு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை. அவங்க சமாதானமாகவோ விடுதலையாவோ இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல இந்த பார்வோன் மிகவும் கவனம் உள்ளவனா இஸ்ரவேல் மக்களை கொடுமையா ஒடுக்கிறான். தோத்திரம். இருக்கிறீங்களா? ஆமேனா? 430 வருடமா இஸ்ரவேல் மக்கள் ஒரு திரைக்கு பின்னால் இருக்கிறாங்க. தோத்திரம். இவர்கள் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் யாரு? கானானை சுதந்தரிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாலும் தேனும் ஓடுகிற பூமி இவர்களுக்காக காத்திருக்கிறது. மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இவர்களுக்காக காத்திருக்கிறது. ஓரளவுக்கு இவங்க இமேஜின் பண்ணியிருக்கலாம் கானானை பற்றி. ஆனால் அதையும் தாண்டின விதத்தில் கானானின் எல்லை, கானானின் செழிப்பு, கானானின் உச்சிதம், கானானின் ஆசீர்வாதம், கானானின் சோத்திரம், நிலப்பரப்பு இவர்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒருவேளை காலப்போக்கில் இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவிச்ச பொழுது அந்த கானான குறித்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லாம போயிருந்திருக்கலாம். கானான ஒருவேளை மறந்திருக்கலாம். நமக்காகிலும் ஆசீர்வாதமாவது, நமக்காவது கானானாவது, நமக்காவது வாக்குத்தத்தம் நிறைவேறதாவது, அற்புத அதிசயத்தை நாம பார்க்கிறதாவது. ஆமென் தோத்திரம் என்று கூட இவர்கள் யோசித்திருந்திருக்க கூடும், கலங்கி இருந்திருக்க கூடும். ஆமா, ஆனால் வசனத்திலே நீங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தின் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். அல்லே சொல்லுங்க அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே எகிப்திற்கு வந்தான், திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை குழப்புற மாதிரியே இருக்கும், எனக்கு குழப்ப தெரியாது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்தில் ஆத்தாடி இதுதானா அப்படின்னு உங்களுக்கு தோண போகுது. ஆமென் சொல்லுங்க. அப்பா நல்லா கவனிக்கணும். ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னால இந்த மோசே கொஞ்சம் காட்சி அளித்தார். தோத்திரம். தரிசனத்தின் மோசே. அல்லே சொல்லுங்க. அப்பா தரிசனம் உள்ளவரா, பாரம் உள்ளவரா, எப்படியாவது இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கிடணும், இந்த பார்வோனுடைய சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்டுறணும் அப்படிலாம் யோசித்தார். ஆனா கொஞ்ச நாள் கூட அவரால் அதில் நிற்க முடியல. குழப்பம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவர் ஜீவனுக்கு பயந்து ஓடி போயிட்டார். தோத்திரம். போனவர் மாமனார் வீட்டில் செட்டில் ஆயிட்டார். மாமனார் வீட்டுக்கு போன உடனே எல்லாமே மறந்து போச்சு. தோத்திரம். மனைவியையும் மாமனாரையும் பார்த்தா தரிசனம் போயிடும். அது போயிருச்சு. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமா, மோசேக்கு தரிசனம்
போயிருச்சு. மனைவி தான் பெருசா தெரிகிறா, மாமனார் பெருசா தெரிகிறாரு. தோத்திரம். நான் சொல்றது இந்த பெருசு இல்லை, அல்ல சொல்லுங்க. அப்போ அதை பெருசா தெரிகிறாரு. மாமியார் மாமனார் மனைவி மனைவி அப்படின்னு இப்ப எகிப்தை மறந்துட்டாரு, எகிப்தின் ஜனங்களை மறந்துட்டாரு, ஏற்கனவே இருந்த தரிசனத்தை மறந்துட்டாரு. ஹல்லேலூயா. 40 வருஷம், அடுத்த 40 years அவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார். மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னால அவர் வாட்டுக்க மேய்ச்சிக்கிட்டு அவர் இருக்கிறார். தோத்துறான். மோசேயும் இஸ்ரவேல் மக்களை பத்தி யோசிக்கல, இஸ்ரவேல் மக்களும் மோசேயை பத்தி யோசிக்கல. அவர் வருவாரா? அல்ல சொல்லுங்க. அவர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எங்க போனாரு? போன மனுஷன் உயிரோட இருக்கிறாரா, அவர் செத்து போனாரா, எந்த குறிப்புமே என்ன செய்யாது, தெரியாது. மோசேயின் சொந்த குடும்பத்துக்கே தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவர் எங்கேயோ தோத்துறான், தூரத்துல மறைந்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமென் சொல்லுங்க. ஹலோ. பார்வோன் என்கிற திரை விலக கர்த்தர் மறைந்திருந்த மோசேயை எகிப்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களின் கண்களுக்கு முன்னால் நிறுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ சிறையிருப்புகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர் பார்வோனை போன்று உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கலாம், காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாட்கள் பல கடந்து போயிருக்கலாம், மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். பார்வோனின் ஆவி இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துரத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒடுக்கத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் எழும்புவேனா, பிரகாசத்தை பார்ப்பேனா, அற்புதங்களை அனுபவிப்பேனா, இதுதான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குமோ? பார்வோனின் சிறையிருப்பு தான் என் வாழ்க்கையில் தொடருமோ? இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமோ? இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த கண்ணீர், இந்த உபத்திரவம் தொடர்ந்து என்னை அழுத்திக் கொண்டுதான் இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார், உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற, உங்களை அளப்பண்ணி கொண்டிருக்கிற பார்வோன் என்கிற திரை இந்த காலை நேரத்திலே விலகுகிறது, காலை நேரத்திலே விலகுகிறது. தோத்திரம். ஒரு தரிசனத்தின் மோசே என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேசத்தில் இருக்கிற பார்வோன் என்கிற திரையை விலக்கி சபைக்குள் இருக்கிற தோத்திர பொக்கிஷமாகிய உங்களை மோசேக்களா கர்த்தர் எழுப்ப போறாரு. இங்கிருந்து மோசேக்கள், தரிசனமுள்ள மோசேக்கள், தரிசனமுள்ளவர்கள், பார்வோனின் திரையை விலக்குகிறவர்கள் எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. தரிசனத்தின் மோசேயை கர்த்தர் சபையிலிருந்து நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் எழுப்ப போறாரு. தேசத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பார்வோனின் வல்லமைகள் அனைத்து சுக்குநூறா நொறுங்க போது, அந்த பார்வோன் என்கிற கதவுகள் உடைய போது, அந்த பார்வோன் என்கிற இருப்பு தாழ்பாள்கள் முறிய போது, அந்த பார்வோன் என்கிற திரைகள் விலக போது. தோத்ரா. ஆமா, கர்த்தர் மோசேக்களை எழுப்புகிறார். இருக்கிறீங்களா? ஆமேனா? அல்லேலூயாவா. தோத்துறான். நான் ஒரு பிரசங்கத்தில் கூட பண்ணியிருக்கிறேன். இனி இல்லை. ஆமேன் சொல்லுங்க. இனி பார்வோன் இல்லை. கையை உயர்த்தியாமே. தோத்துறான். அவன் 430 வருஷமா துரத்திட்டு இருந்திருக்கலாம், 430 வருஷமா தொல்லை கொடுத்திருந்திருக்கலாம். துரத்தின பார்வோனும் இல்லை, தொல்லை கொடுத்த பார்வோனும் இல்லை. இனி மோசே தான், இனி பொக்கிஷம் தான், இனி விடுதலை தான், இனி ஆராதனை தான், இனி ஆசீர்வாதம் தான், இனி பலி செலுத்துதல் தான், இனி மீட்பு தான், இனி எழுப்புதல் தான், இனி மகிமை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதங்களை செய்கிற மோசே வந்துட்டாரு. அல்லே சொல்லுங்க. அப்போ அடையாளங்களை நடப்பிக்கிற மோசே வந்துட்டாரு. பார்வோன் கண்களுக்கு முன்னால யெகோவா தேவனின் நாமத்தை பல தோத்திரம் கோணங்கள்ல உயர்த்தி காட்டுகிற ஒரு வருஷமா இருக்க போது. உங்களை கொண்டே, உங்களை கொண்டே, உங்களை கொண்டே, உங்களை கொண்டே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேனா? நான் இப்படி சொல்ல விரும்புறேன். தோத்திரம். உங்களுக்குள், உங்கள் உள்ளான வாழ்வுக்குள் இனி பார்வோன் இல்லை, இனி மோசே. இனி பார்வோன் இல்லை, இனி மோசே. ஆமென் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க?
இனி அழுகை இல்லை, இனி ஆனந்த களிப்பு. இனி துக்கம் இல்லை, இனி சந்தோஷம். இனி கலக்கம் இல்லை, இனி களிப்பு, களி கூறுதல். ஹல்லேலூயா. 430 வருஷ கலக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை மோசேயின் மூலம் கர்த்தர் வைத்தாரே. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் இருந்த எல்லா கலக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற காலமாய் இனி வருகிற நாட்கள் இருக்க போகிறது. I want to say a prophecy. நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லட்டுமா? தேசத்தில் இருக்கிற துக்கங்கள், தேசத்தில் இருக்கிற பார்வோனின் ஆவிகள், தேசத்தில் இருக்கிற சொத்திர அடிமைத்தனங்கள், நுகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அந்த திரையை உடைச்சு, அந்த கதவுகளை முறிச்சு, அந்த தாழ்பால்களை உடைச்சு ஒரு மிகப்பெரிய களிப்பை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மோசேவாக கர்த்தர் கரங்களில் எடுக்க போறார். என் வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் கரங்களில் எடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். பார்வோன் என்கிற திரை இனி இல்லை. ஆராதிக்கணும்னு விருப்பம் இருக்கும், ஆராதிக்க முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஆமா, ஆராதனைக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனால் ஆராதனைக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, வர முடிய மாட்டேங்குது. அன்னைக்கு தான் ஏதாயிலும் ஒரு வேலையாக போயிடுது. அன்னைக்கு சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அன்னைக்கு தான் கல்யாணம் வந்துடுது, அன்னைக்கு தான் ஏதாயிலும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுது. இது எல்லாமே ஒரு பார்வோன் தான். என்ன பேச மாட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஆராதனைக்கு வரவிடாம ஒரு பத்திரிக்கை வருதுன்னா அந்த பத்திரிக்கை தான் பார்வோன். ஹலோ, இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாத அளவுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னா அதுதான் பார்வோன். ஆனா நாம என்னன்னா அந்த பார்வோனை காரணம் காட்டிக்கிட்டே, ஐயோ பாடாப்படுத்துறானே, ஐயோ தடை பண்றானே, ஐயோ முடியலையே, ஐயோ கல்யாணம் வச்சுட்டானே, ஐயோ சரீரம் சப்போர்ட் பண்ண மாட்டேக்க அப்படின்னு இதுவரைக்கும் காரணம் சொல்லி 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 எழும்பாமலோ வளராமலோ செயல்படாமலோ முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மோசே எழும்ப போறதுனால, பொக்கிஷம் வெளிப்பட போறதுனால, தேவ திட்டம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போறதுனால ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய கிருபை உங்களை நிரப்ப போறதுனால, ஆமெனா, பார்வோன் என்னும் அந்த திரை இன்றைக்கே விலகுகிறது. நான் சிம்பிளா சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையில சாக்கு போக்குகளுக்கு இடமே இருக்காது. ஹலோ, இருக்கீங்களா? என்ன பிசாசு அப்படி சோதிக்கிறான், என்ன பிசாசு இப்படி சோதிக்கிறான், எனக்கு சரத்தில் இப்படி போராட்டம், எனக்கு அப்படி போராட்டம், ஐயோ முடியல அப்படிங்கிற சாக்கு போக்குகளை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தோத்துறோம். நாம உறங்கிக்கிட்டு அடுத்தவங்களை ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த அனுபவங்கள் இனி என்ன செய்யாது, இருக்காது. அதை கட்டடிக்கிறது, இதை கட்டடிக்கிறது, அதுக்கு வராமல் போறது, இதுக்கு வராமல் போறது, அப்படியே இருக்கிறோம் பாருங்க, அது இருக்காது. தோத்துறோம். இருக்கிறீங்களா? ஆமேனா? அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் தேவனை விடுதலையா ஆராதிக்க முடியாம தோத்துறான். நம்முடைய சிந்தனை மண்டலத்தை குழப்புது பாருங்க பல விஷயம். அது ஒரு பார்வோன்னு. ஆமீன் சொல்லுங்க அப்பா. இல்லைன்னா ஆராதனை பண்ணும்போது, பிரசங்கம் கேட்கும்போது கேட்க விடாம தூக்கம் நம்மளை அமுக்குது பாருங்க, அது ஒரு பார்வோன்னு. ஆமீன் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? ஆமா, தோத்துறேன். இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த காதல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா, தோத்துறோம். அங்கிட்டு இங்கிட்டு நம்முடைய கவனத்தை திருப்புது, இழுக்குது பாருங்க, அது ஒரு சொல்ல மாட்டிய பார்வோன்னு. தோத்துறோம். சில சமயம் சாதகமான பிரசங்கங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கிற மனம் இருக்கு. நம்மளை கண்டிச்சு சுட்டி காண்பித்து உணர்த்தி நம்முடைய பாவத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனம் இல்லாம ஒரு கடின இருதயம் வருது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். ஹல்லேலூயா சொல்லுங்க. காணிக்க போடணும்னு நினைச்சிட்டு வந்ததை போடாம குறைச்சு போட வைக்குது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். அந்தந்த மாசம் கொடுக்க வேண்டிய தசம வார்த்தை கொடுக்காம களவாண்டு திங்கிற ஒரு புத்தி இருக்குது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். ஊழியத்துக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்குது பாருங்க, அது ஒரு பார்வோன். போற 4 பேரை கூட தோத்துறோம், அப்படி இப்படி குழப்பி போக விடாம பண்றோம் பாருங்க,
அது கூட ஒரு பார்வோன். ஐயா வாழ்க, அல்லையா சொல்லுங்க அப்பா. பார்வோன், ஆமேனா. எழும்புற 4 பேரை எழும்ப விடாம பண்றது பார்வோன். ஆராதிக்கிற 4 பேரை ஆராதிக்க விடாம பண்றது பார்வோன். தோத்துறோம். சில சமயம் நமக்குள்ள ஒரு பார்வோன் இருக்கும், சில சமயம் நமக்காக ஒரு பார்வோன் இருக்கும், சில சமயம் நாமே பார்வோனாகவும் இருப்போம். அல்லையா சொல்லுங்க அப்பா. உங்களுக்குள்ளிருந்து உங்களை தடை செய்கிற பார்வோனும் இனி இல்லை. ஆமென். உங்களுக்கு அருகிலிருந்து உங்களை துரத்தும் பார்வோனும் இல்லை. நீங்களே இனி பார்வோனாக இருக்க போவதும் இல்லை. பொக்கிஷமாம், பொக்கிஷமாம். இங்க நான் மோசேய பொக்கிஷம் என்று சொல்லுகிறேன். தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த பொக்கிஷம், 40 வருஷமா மறைஞ்சிருந்த பொக்கிஷம், 40 வருஷமா எங்கோ மூலையில ஒளிஞ்சிருந்த ஒரு பொக்கிஷம், தரிசனம் என்கிற பொக்கிஷம், தரிசனத்தின் மோசே என்கிற பொக்கிஷம். ஹalleluya. திரை விலகுகிறது, மோசே வெளிப்படுகிறார், பார்வோன் அழிகிறார், தேசத்தில் எழுப்புதல் மலருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரிசனம், தரிசனத்தின் மோசே. இன்னும் சொல்ல போனா தோத்துறான், fulfillment of the vision. அதுதான் சரியான ஒரு பதம். தரிசனம் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மோசேக்குள் இருந்த தரிசனம். ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னால அவன் உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு தரிசனம், அவன் இருதயத்துக்குள்ளே எழும்பின ஒரு தரிசனம். தோத்துறோம். ஆமா, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க, மிகப்பெரிய விஷயம். ஆமா, 430 வருஷமா தோத்துறோம் இந்த மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இன்னும் கால்குலேட் பண்ணி சொல்ல போனா தோத்திரம் மோசே எழும்பும் போது 390 வருஷம். தோத்திரம். ஆமா, அப்ப இந்த 390 வருஷமா பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரவேல் மக்கள் கிடக்குறாங்க. ஒரு தனி மனிதன் தோத்திரம், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது பாருங்க. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்? விடுவிச்சிடணும். There was no church, there was no preacher, there was no encouragement, there was no pastor, there was no Holy Spirit. சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டீங்க? அங்க சபை கிடையாது, அங்க பாஸ்டர் கிடையாது, அங்க ஒரு பிரீச்சர் கிடையாது, அவனை என்கரேஜ் பண்றதுக்கு there was nobody. அங்க ஒருத்தருமே கிடையாது. அதுலயும் வளர்ந்த இடம் வேற, பார்வோனுடைய அரண்மனை. பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தவனுக்கு ஒரு 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 தரிசனம் உதிக்குது, ஒரு வாஞ்ச உதிக்குது. என் தேச மக்கள், என் ஜனம், என் இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனமா மாறணும், பார்வோனுடைய நுகத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும். தரிசனம். அல்லேலூயாவா. 40 வருஷமா அந்த தரிசனம் நிறைவேறல. கிட்டத்தட்ட இவரே தரிசனத்தை மறந்து போயிட்டாரு, இவரே தரிசனத்தை விட்டு தூரம் போயிட்டாரு. எங்கேயோ மறைஞ்சு புதகுழியில ஒளிஞ்சு கிடக்கிற மாதிரி. ஆமீன். தோத்துறான். அவர் ஒளிஞ்சு கிடக்கிறாரு. ஒருவேளை தோத்துறோம் இஸ்ரவேல் மக்கள் மோசையை பற்றின சிந்தனை இல்லாம இருந்திருக்கலாம். மோசே கூட தோத்துறான், அவனே தன்னை குறிச்சு, ஆமா அவ்வளவுதான், இனி இருக்கிற கொஞ்ச காலம் அப்படியே மாமனார் வீட்டில் வண்டியை ஓட்டிட்டு கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பரலோகம் மட்டுமே மோசேயை பொக்கிஷமாக பார்த்து கொண்டே இருந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க உங்களை பத்தி டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நீங்க சாதாரணமான ஆளு நினைக்காதீங்க. எங்கேயோ மறைஞ்சு கிடக்கிறேன், ஒளிஞ்சு கிடக்கிறேன், நான் யாருக்கும் பயனற்ற நபர் அப்படிலாம் யோசிக்காதீங்க. தோத்துறோம். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை, தோத்துறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னை பொக்கிஷமாக பார்க்கிறது. இந்த திருச்சபையை என் கண்கள் பொக்கிஷமாக பார்க்கிறது. தேசத்திற்கு நீதான் நான் வைத்திருக்கிற பொக்கிஷம், இந்தியாவிற்கு நீதான் வச்சிருக்கிற பொக்கிஷம், இந்தியாவிற்கு ஒன்னையவே நான் ஒரு பொக்கிஷமாய் நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கிறது. ஆமெனா. இப்போ இன்னொரு கோணத்தில் நான் சொல்ல விரும்புறேன். மோசே கரத்துல 30 லட்சம் மக்களை கொடுக்கிறார். எப்படி 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 மோசே கரத்துல, அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே கரத்துல 30 லட்சம், ஏறத்தாழ சுமார் அப்படி சொன்னா எஸ்கேப் ஆயிக்கலாம். தோத்துறான். 30 லட்சம் மக்களை என்ன செய்றாருங்க? கொடுக்கிறார். இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே தான் பொக்கிஷம். தோத்துறான். மோசேக்கு 30 லட்சம் மக்களை பொக்கிஷமா கொடுக்கிறாரு. என்ன ஒரு ஆமேனே வரமாட்டேங்க. தோத்துறான். தேசத்துக்கு நீங்க பொக்கிஷம். தோத்துறான். கர்த்தர் உங்க கரத்துல தேசத்தை கொடுக்க போறாரு, லட்சங்களை கொடுக்க போறாரு.
ஆயிரங்களை தரப்போறாரு, பட்டணங்களை தரப்போறார், கிராமங்களை தரப்போறார், மலையை தரப்போறார், மலை தேசங்களை தரப்போறார். ஆமெனா. வட இந்தியாவை கொடுக்க போறார், தென்னிந்தியாவை கொடுக்க போறாரு. ஆண்டவரே ஒரு மாதிரியா உட்காந்துருக்கிறாங்களப்பா, ஆமீன் சொல்லலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுங்கப்பா, ஆமீன் சொன்னாங்கன்னா தோத்திர உடனே தந்துருங்கப்பா. இப்போ எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயாவா. இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே பொக்கிஷம், மோசேக்கு இஸ்ரவேல் மக்களே பொக்கிஷம். 30 லட்சம் பேர் அவன் கையில் அப்படி கொடுக்குறாரு, அப்படி நிற்கிறான். நான் என்ன சொல்றேன், ஓட்டிலே அப்படின்னா என்டி சார் இது அல்லே சொல்லுங்க அப்பா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே ஒரு 30 லட்சம் பேரை தோத்திரமாமேன் ஒரு மோசையை நம்பி தர முடியும்னா தோத்திரம். அல்லேலூயா. என்ன நம்பி? உங்களை நம்பி தோத்திரம், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்பி. அல்லேலூயா. ஆமேனா. சரி, 30 லட்சம் மக்களையுமா கொடுத்தாரு, எகிப்தின் பொக்கிஷத்தையும் கொடுத்துட்டாராமா. எகிப்தின் பொக்கிஷம் இவங்க சேர்த்து வச்சதெல்லாம் இவங்களுக்காகவே இருந்திருக்கு. பார்வோனும் எகிப்திய மக்களும் சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே யாருக்காக இருந்திருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்காக இருந்திருக்கு. அல்லே சொல்லுங்க அப்போ. பொக்கிஷங்களை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க போது. சம்பாதிக்கிறவங்களாம் நல்லா சம்பாதிக்கட்டும், சொத்து சேர்க்கிறவங்களாம் நல்லா சொத்து சேர்க்கட்டும், ஆமீன். வீடு வாசல் வாங்குறவங்களாம் நல்லா வாங்கட்டும், ஏரியா கணக்கில் ஏக்கர் கணக்கில் பூமி வச்சிருக்கிறவங்க இன்னும் கூட வாங்கட்டும். எல்லாமே ஹல்லேலூயா. அனைத்து பொக்கிஷங்களும் சபையின் கைவசம், தேவ ஜனத்தின் கைவசம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களின் கைவசம். கர்த்தர் தருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. திரைகள் விலகுகிறது, தடைகள் மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? பக்கத்தில் இருக்கிற ஆள் கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி பார்வோன் இல்லை. இனி சொல்லுங்க, இனி நீங்களும் பார்வோனாக இருப்பதில்லை. அல்லேலூயா. உங்களிலும் பார்வோன் இல்லை, உங்களுக்கான பார்வோனும் இல்லை. அல்லே சொல்லுங்க அப்பா. இனி உங்களில் மோசே மட்டும்தான். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுவேன், எத்தனை பார்வோன் இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சபைக்கு வெளியில் 1000 பார்வோன் இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சபைக்குள்ளே இருக்கிற ஆள் மோசேவா இருந்துட்டா போதும், அத்தனை பார்வோனே நெஞ்சிடலாம். ஒரு மோசேயால 430 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும்னா, இத்தனை பேர் மோசேக்களா எழும்பிட்டா, இத்தனை மோசேக்களால என்ன பேச மாட்டீங்க? அல்லேலூயா. இந்த 5 வருஷ பிரச்சனைக்கெல்லாம் அட்டகாசமா முடிவு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அல்லே சொல்லுங்க. 430 வருஷ பிரச்சனையே மாறும்னா அதம் அபம் சும்மா சுஜுபி. அல்லேலூயா. தோத்திரம். சத்தியத்தை சொல்லாம பிரசங்கம் பண்ணா எனக்கு தோத்திரம், அது ரொம்ப சங்கடம். தோத்திரம். கதறலை நிறுத்தாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கதறலை நிறுத்தாதிருங்கள். Don't stop your cry, don't stop your prayer, don't stop your shout. உங்கள் கதறலை, உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். தோத்திரம். திரை விலக போகுது. திரை என்ன செய்ய போகுது? விலக போகுது. ஏன்னா பார்வோன் என்கிற திரை விலகி மோசே என்கிற பொக்கிஷம் இஸ்ரவேல் மக்கள் கரத்துக்கு வருவதற்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று, தேவ சந்நிதியில் வந்து எட்டுகிற வரைக்கும் அவர்கள் முறையிட வேண்டும். தோத்திரம். அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் கூக்குரலின் சத்தம். யாத்ராமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமேனா. அல்லேலூயாவா. ஏற்கனவே நம்ம முறையிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமேனா. சுத்திரம். பொதுவாக இந்தியா விளையாடுது அப்படின்னா நம்ம 11 பேர் தான் விளையாடுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியா விளையாடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் அங்கே விளையாடுறது 11 பேர் தான். ஹலோ, நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? வெளியில பேச்சு என்ன? இந்தியா விளையாடுது. தோத்துறான்.
அதுக்காக அங்கே இந்தியாவில் இருக்கிற அத்தனை லட்சம் பேரும் கோடி பேரும் அங்கே போய் என்ன செய்யல, விளையாடலங்க. 11 பேர் தான் விளையாடுறாங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட மண்டையாட்டுறாரு. கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம சபை ஜெபிக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நாம ஜெபத்துக்கு வர்றது இல்லைல்ல, அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமே, நம்ம சபை ஜெபிக்குது, எழுப்புதலுக்காக பல பிரயாசங்களை எடுக்குது அப்படின்னு இப்போ தமிழ்நாடே பேசிக்கிறது, தேசமே பேசிக்கிறது. ஆனால் நாம் ஒரு ஜபத்துக்கும் வர்றது கிடையாது, நம்ம ஞாயிற்றுக்கிழமையே வர்றது கிடையாது. தோத்துறோம். நம்ம அந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம், இந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம். ஆனால் அந்த அந்த பேருக்குள்ள நாமளும் இருக்கிறதுனால வண்டி ஓடுது. கொதவளே நெரிக்க கையை வெறித்தல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா, சோஸ்திரம். 10 பேர்ல சாமி சபையே முறையிடணும், சபையே மன்றாடணும். எங்க பாஸ்டர் தான் பண்றாங்கல்ல, எங்க ஊழியக்காரங்க தான் பண்றாங்கல்ல, எங்க சபையிலேருந்து 10 பேர் பண்றாங்கல்ல அப்படின்னா 10 பேருக்கு மட்டும் பொக்கிஷம் திறக்கும். என்ன ஒரு சைஸா பாக்குறீங்க? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். தோத்துறோம். அப்படித்தான் வசனம் சொல்லுது. தோத்துறோம். அதனால கர்த்தருக்கு தோத்துறோம். ஆமே, மற்றவங்களை ஜெபம் பண்ண அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணீர் விட அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணு முழிக்கிறதுக்கு விட்டுட்டு இரவு ஜெபம் தோத்துறோம். தூங்க விடாம பண்ற ஜெபம், சாப்பிடாம பண்ற ஜெபம் இனி 20ல் புது ஜெபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, இப்படி திட்டமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஒரு 10 பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, 20 பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நாம் அப்படியே காலாட்டிக்கிட்டு காணான சுதந்திரிச்சலாம்னு மட்டும் கனவு காங்காதீங்க, சொல்லிவிட்டேன். ஆமா, தோத்துறோம். அது ஆமா, அல்ல சொல்லுங்க. கரம் கோருங்கள். ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஒன்று திரண்டு தேவ சந்நிதியை நோக்கி என்ன செய்றாங்க? முறையிடுறாங்க. அல்லேலூயாவா. ஐயா கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நானும் தான் நின்றுகிட்டு இருந்தேன். தோத்துறோம். இரவு ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு ஊழியக்கார ஐயா சொன்னாரு, மற்ற தாலுக்காவில் இருந்தெல்லாம் ஆட்கள் என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பேர் அவங்க தான் வந்திருப்பாங்க போல. நம்ம டவுனு தூத்துக்குடி டவுனுக்குள்ள இருந்து ஆளை காணும் அப்படின்னாரு. ஐயா விசுவாசத்தில் என்கரேஜ் பண்றதுல அவர் பயங்கரமான ஆளு. நான் பலமுறை பார்த்துருக்கேன். அப்படியே அட்டகாசமா சொன்னார், வந்துருவாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. தோத்துறான். அடுத்த ஜெபங்கள்ல அதெல்லாம் வந்துருவாங்க. உங்க மேல எம்புட்டு நம்பிக்கை வாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எங்க மக்கள் வரல அப்படிங்கிறத ஐயா அப்படி நாசூக்கா சொல்றாரு. தோத்துறான். அது அவருடைய ஸ்டைலு. அல்ல சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? ஆமேனா, ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் பிரசங்கம் பண்றோம். தோத்துறான். நம்பிக்கையில தான் நாங்களும் அறிக்கை பண்றோம். இன்னைக்கு முழு ஜெபத்துக்கு வரலாட்டா என்ன? தோத்துறான். அடுத்த மாசம் வந்துருவாங்கல்ல. தோத்துறான். அவர் சொல்றதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க சபை மக்கள் அப்படியே இரவு ஜெபத்துக்கு வந்துட்டா மண்டபம் 10 பேரும்ல. அல்லேலூயா. மற்ற அத்தனை தாலுக்காவிலிருந்து வர்ற மக்களுக்கு இடம் இல்லாம போயிரும்ல. அதனால ஒரு பிறர் நலம், அவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிறர் நலத்தோட ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில தான் எங்கள் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்கிற மாதிரில இருக்கு. அதான் அப்ப வேணாம் சொல்லிவிட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. கதறலை நிறுத்தாதிருங்கள். அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு நாள் ரிவர்ஸ் கேர் போடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அல்லேலூயாவா நான் உம்மை போக விடேன் விடேன். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தோத்துறான். இந்திய தேசத்தின் எழுப்புதல் எழுதப்பட்ட எழுப்புதல். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், இட்ஸ் ஆல்ரெடி வெல் பிளான்ட், இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீடோல்ட். தோத்துறான். அது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் என்னை கர்த்தர் என்று. இட்ஸ் ப்ரீ பிளான்ட். இந்திய தேசம் கர்த்தரை ஆராதிக்கும் என்பது ப்ரீ பிளான்ட். ஆமேனா. இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது ப்ரீ பிளான்ட். 400 வருஷம் அவங்க அங்க இருப்பாங்க, அதற்கப்புறம் அவங்களை நான் விடுவிச்சிருவேன் அப்படிங்கிறது தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கு. அது ஏற்கனவே சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன பேச மாட்டீங்க? யார் எழும்பி என்ன முக்கு முக்குனாலும் சரி, தோத்துறான், என்ன சத்தம் போட்டாலும் சரி, எங்க பைபிள்ல வேதத்துல எங்க அப்பா எழுதி இருக்கிறது தான் நடக்கும். பொக்கிஷம் திறக்கும், பொக்கிஷ சால திறக்கும், பார்வோன் திற விலகும்,
பார்வோனின் சகலமும் ஹalleluya ஆமென் விலகும் முறியும் ஒன்றுமில்லாமல் போகும். இப்படி பார்வோனும் வருவாங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாரு. அதனால தான் இப்போ பார்வோன் அல்லையா சொல்லுங்க அப்பா 400 வருஷம் அவனால் உபத்திரவப்படுவாங்கங்கிறதும் எழுதி வச்சிருந்தாரு. அதனால தான் தோத்திரம் தோத்திரம் அது அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. பார்வோனுக்கு ஒரு நேரம் வந்திருக்கும்னா பரலோக தகப்பனின் பிள்ளைகளுக்கு குறித்திருந்த அந்த நேரம் வரும் இல்ல, வந்துருச்சு. அட வந்துருச்சு. பார்வோனின் நேரம் முடிந்தது, மோசேயின் நேரம் துவங்குகிறது. அல்லே சொல்லுங்கப்பா. மோசே எகிப்திற்கு வந்தான். ஹalleluya. ஆமா, God is going to introduce you to the nations. கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். The eyes of nation will go to see your face very soon. தேசத்தின் கண்கள் யாவும் உங்களை பார்க்கிற நேரம் வந்துட்டு. இவன் தான், இவர் தான், இந்த குருப்பு தான், இந்த மனுஷி தான், இந்த சகோதரன் தான், இந்த சகோதரி தான் எங்களுக்கான மோசே என்று இந்திய தேசம் சொல்லுகிற நேரம் வந்துட்டு. என்ன சத்தத்தே காணுமே. அல்லேலூயாவா. கதறல நிறுத்தாதிருங்கள், கதறல குறைக்காதிருங்கள், கதறல மட்டுப்படுத்தாதிருங்கள், கதறல தோத்துறேன் நிறுத்தாதீங்க. இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதிகரிப்போம், பெருக்குவோம், கூட்டுவோம். நான் எப்பவுமே இந்த பர்த்திமேயு குருடனை உதாரணமா சொல்லுவேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்தில் இருந்தவங்களா சோ அமைதியாரா, அவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாரு, சத்தம் போடுற நீ அப்படின்னு. ஆஹா, குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது, கண்ணு இருந்தால் தான் சத்தம் போடணும் போல தெரியுது. இவங்கெல்லாம் மண்டையில் குட்டுறாங்களேன்னு அவன் சோர்ந்து போகலைங்க. இவங்கெல்லாம் குட்டுறாங்களா, குருடன் கூட்டுறான். அல்லே சொல்லுங்க அப்பா. அவங்க குட்டுறாங்க, நம்மளு கூட்டுறான். வாலிமை கொஞ்சம் கூட்டுறான். தாவீதின் குமாரனே, ஆச்சாடி யாரா அவன்? அல்லே சொல்லுங்க அப்பா. கூட்டுவா, அவன் மறைஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை. தோத்துறான், எங்கேயோ ஒளிஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை. என்ன பார்த்த மாதிரியே என் பக்கத்தில் அவனை நிப்பாட்டி ஆயிரங்கள் பார்க்க வைப்பேன், அனைவருடைய கண்களும் பார்க்க வைப்பேன் என்று. ஆமென் சொல்லுங்க. பர்த்திமேயை கொண்டு வந்து அத்தனை பேருக்கு முன்னால என்ன செய்றாருங்க? நிறுத்துறாரு. அல்லேலூயாவா. ஆமேனா. அந்த அம்மா 12 வருஷமா பெரும்பாடோட இருந்த அம்மா, அவ பாவம் அப்புறாணி தோத்துறா. அது அவ பயந்து ஒளிஞ்சு போறா. கூட்டத்துக்கு நடுவுல போய் ஏசுநாதர் வஸ்திரத்தை நெஞ்சிருவான், தொட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஒரு வயல் நம்மளை பாத்திரக்கூடாது, பார்த்தானா கொண்டு விடுவாங்க அப்படின்னு தோத்துறான். சரி, எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், ஒரு முறை தொற்றுவோம் அப்படின்னு ஏசுநாதரை தொட போறா. தொட்டா நினைத்தது நடந்தது. அல்லே சொல்லுங்க அப்பா. இயேசுவை தொட்டாலே நினைச்சதெல்லாம் என்ன செய்யும்? இயேசு சமூகத்துக்கு போனா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரும். ஜெபம் பண்ணா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரும். கதறலை கூட்டுனா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரும். நடந்துறேன், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கிளம்புறா. யார் அங்கே? என்னை தொட்டது யார்? ஆத்தாடி மாட்டி விடுறாரா. எஸ்கேப் ஆயிடலாம்ல நினைச்சோம், தோத்துறோம். நம்மளை மாட்டி விடுறாரா சாமி நினைச்சிருப்பா. அவ சீசர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, போங்க ஆண்டவரே, எம்புட்டு கூட்டம் இங்கே தோத்துறோம் நெருக்கிக்கிட்டு, நாங்கள்லாம் வேர்வை தண்ணியை வடிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் புளிகிற கண்டிஷனில் இருக்கு. என்னை தொட்டது யார்? அட போங்கடா சோத்து சாம்பார்களா. தோத்துறோம், நீங்கள் தொடுறதெல்லாம் இல்லைடா, ஒரு ஸ்பெஷல் டச். அல்லே சொல்லுங்கப்பா. ஒரு ஸ்வீட் டச், ஒரு சீக்ரெட் டச், ஒரு சிங்கிள் டச். அல்லே சொல்லுங்கப்பா. ஒரு சீக்ரெட் டச். அல்லேலூயா. அப்படி ஒரு டச்சிங் டச்சிங் தோத்துறான்.
அந்த ஆளை நான் பார்த்தே ஆகணும்னா என் பெர்மிஷன் இல்லாமையே என் பவர் ரிலீஸ் ஆயிருச்சுரா. என்ன பேச மாட்டேறிய? என் பவர் என் பெர்மிஷன் இல்லாம எப்படி ரிலீஸ் ஆகும்? அப்படி ஒரு ஆள் தொற்றுருக்கு. சரித்திரத்திலே இந்த மாதிரி என்ன செஞ்சதில்லை, நடந்ததே இல்லை. அதே மாதிரி சரித்திரத்திலே நடந்ததில்லை ஒரு அற்புதம். அந்த மாதிரி நான் உன்னை செய்ய போறேன். யார் அது? அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, பார்த்தா பொம்பளை. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? நீங்க வாட்டுக்க தூத்துக்குள்ள இருக்கிற அத்தனை தாலுக்காவுக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் இப்போ ஒரு இரவு ஜெபம் அந்த ஜெபம்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க, மறைஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க. வாய்ப்பே கிடையாது. கணம் கோட்டார் அவர்களே, ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இந்த தரிசனம் ஒளிந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ரகசியமா போய் ஜெபம் ரகசியமா ஒரு காரியத்தை பார்ப்போம். நோ 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 நோ. தேசங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. ஆமேனா? தோத்துறேன். நான் அப்படியே போய்கிட்டே இருந்தா நேரமும் போய்கிட்டே இருக்கும் போலயே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சாதா பிரசங்கமே நேரமாகும். இதில் தீர்க்க தரிசன பிரசங்கமாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆமேனா? உசுப்பேத்தாமலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். தோத்துறான். இதில் உசுப்பேத்துனா அவ்வளவுதான். தோத்துறான். நல்லா வருவீங்க. இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். நல்ல சொல்லுங்க. ஆமாம், பார்வோன் என்னும் திரை இனி உங்கள் வாழ்வில், உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் ஆராதனைக்கு எதிரான, அபிஷேகத்திற்கு எதிரான, தேவனை நெருங்குவதற்கு எதிரான, வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு எதிரான, தேசத்தை கானானை பெற்றுக்கொள்வதற்கு எதிரான தோத்திரம் பார்வோன் என்னும் திரைய கர்த்தர் இன்றைக்கு விலக்குகிறார். அந்த திரை மறைகிறது, அந்த திரை மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, உங்களுக்குள்ளிருந்து ஒரு மோசேய, உங்களையே ஒரு மோசேய, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களுக்கு பொக்கிஷங்களா கர்த்தர் தரப்போறார். ஆமென். சரி, இரண்டாவது காரியத்திற்கு நாம போயிரும். பயம் என்னும் திரை விலக போகிறது. என்ன திரை விலக போகுது? பயம் என்னும் திரை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சுவராசியமான ஒரு அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம், அதனுடைய 17வது அதிகாரம். ஆமா, நான் படிக்கிறேன். 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னொரு வசனம் படிக்கிறேன், 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அங்கே மோசே என்னும் பொக்கிஷம் எகிப்திற்கு வந்தது. தோத்திரம். இங்கே தாவீது என்னும் பொக்கிஷம் யுத்த களத்திற்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமெனா? இதுக்கு முன்னால என்ன? பயம் 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 பயம். எல்லாருக்கும் பயம். சவுலுக்கு பயம், படைத்தலைவனுக்கு பயம், யுத்த வீரர்களுக்கு பயம், இஸ்ரவேலருக்கு பயம். இதை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே பயம். இன்னைக்கு சபைய பயம் என்கிற ஆவி அதிகமா நிறைச்சிருக்கு. தோத்துறான். அதற்கு காரணமா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தனிப்பட்ட விதத்துல பயம். சபைக்கே பயம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பயத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயம். பலவீனத்து நிமித்தம், தேவைகளின் நிமித்தம், கடன் பாரங்களின் நிமித்தம், மனித தொந்தரவுகளின் நிமித்தம், சரீர போராட்டங்களின் நிமித்தம் பயம் பயம் பயம். தோத்துறான். இங்க பாருங்க, தேசத்துல கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவி தேசத்தை மூடி இருக்கு. பயப்படுத்துகிற ஒரு கோலியாத்தின் ஆவி. தோத்துறான். அங்க தடை செய்கிற ஒரு பார்வோனின் ஆவி, இங்க பயம் காட்டுகிற, பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற, சபைகளை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழியங்களை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழிய வளர்ச்சியை, தோத்திரம் சபையின் பெருக்கத்தை பயமுறுத்தி தடை செய்ய எத்தனிக்கிற கோலியாத்தின் ஆவி இன்னைக்கு தேசத்துல பெருகி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பயம் என்கிற திரை விலக போகிறது. ஆமென் சொல்லுங்க. இனி சபை
தோத்திரம் பயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க போறதே இல்லை. கோலியாத்தை கண்டோ, கோலியாத்தின் வார்த்தையை கண்டோ நம்ம பயப்பட போறதே. இவங்க வந்துட்டாங்களே, எவங்க அது அல்லேலூயா. கோலியாத்தை சொல்றேன், ஆமென் சொல்லுங்க. கோலியாத்து வந்துட்டானே, ஐயோ வேற யாராவது வந்திருந்தா பரவாயில்லையே. தோத்துறான். நான் திரும்பவும் இந்த சம்பவத்தை தான் சொல்றேன், அல்லே சொல்லுங்க அப்பா. அதனால நான் இதைத்தான் சொல்றேன்னு நீங்க நினைச்ச கூடாது. ஆமே, நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க பாருங்க, அதுவும் தான். அல்லே சொல்லுங்க. கோலியாத்துக்கு பதிலாக வேற யாராயும் நினைஞ்சிருக்கலாமே, வந்திருக்கலாமே. இவன்ல வந்துட்டான், கோலியாத்துல வந்துட்டான். ஐயோ, ஹலோ, ஆமேனா. பயம் என்னும் திரை விலகுகிறது. சபைக்கு இனி பயமே இல்லை. ஆமேனா. தோத்துறான். பால சிங்கத்தை போல சபை எழும்ப போது. ஆமா, இறையை கவ்விக்கொண்டு ஏறி செல்லும் தோத்திரம் ஒரு இஸ்ரவேல் கூட்டமா கர்த்தர் நம்மள தெரிஞ்சிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கொத்த பெலன கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். எந்த அந்நிய வல்லமையும் கோலியாத்தின் சக்தியும் சபையை இனி பாதிக்க போறதே இல்லை. பயம் என்னும் துறை விலகுகிறது. உங்களுக்குள்ளிருந்து தாவீது என்னும் பொக்கிஷம் எழும்ப போகிறது, எழும்ப போகிறது. தரிசனத்தின் மோசே தோத்துறான், தைரியத்தின் தாவீது. அல்லே சொல்லுங்க அப்போ. அதான் பொக்கிஷம். தோத்துறான். தரிசனம் பொக்கிஷம், தைரியம் பொக்கிஷம். பொக்கிஷமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்க போறார். தோத்துறான். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 படிக்கிறோம். அப்ப மிகுந்த பலன் வேணும்னா என்ன இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே, தைரியம் இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செத்து போயிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க அப்பா. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் செத்து போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நெகட்டிவா பேசுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. தோத்துறான். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அப்படிப்பட்டவங்களா கூட இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க அப்பா. தோத்துறான். அல்லேலூயா. இதெல்லாம் கண்டு துவளக்கூடாது. அங்க என்ன தாவீத எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்கன்னா இருக்கு. சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க. அங்க சொன்னேன், என்ன சொன்னேன்? தோத்துறான். பார்வோனின் திரை விலகுகிறது. தோத்துறான். ஆமா, தரிசனத்தின் மோசைய கர்த்தர் பொக்கிஷமாய் தருகிறார் அப்படின்னு சொன்னேன். அதற்கு என்ன செய்யணும்? கதறலை நிறுத்தாதிருங்கள் அப்படின்னு சொன்னேன். இங்க சொல்றேன், தோத்துறான். ஆமா, பயத்தின் திரை விலகுகிறது. தைரியத்தின் தாவீத பொக்கிஷமா கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமா, கனவீனம் பண்ணுவதை நீக்கி விடுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். என்ன கனவீனம் பண்றது? இவனைத்தான் கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. யார? தாவீத. அவன் தான் மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வர போறான். அது தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவனை யுத்த களத்துக்கே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே தாவீத கனவீனம் பண்றான், தாவீதின் வார்த்தையை கனவீனம் பண்றான், தாவீதின் பிரசங்கத்தை கனவீனம் பண்றான், தாவீதின் விசுவாசத்தை கனவீனம் பண்றான். அவங்க அண்ணமாரு கனவீனம் பண்றாங்க, சவுல் கனவீனம் பண்றான், எல்லாருமே அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. இந்த கனவீனம் பண்ற சுபாவம் நமக்கு இருக்கிறதுனால தான் பயம் நம்மளை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேங்க, விலக மாட்டேங்க. தோத்துறான். வார்த்தையை கனவீனம் பண்றது, வார்த்தையை சுமக்கிற மனுஷனை கனவீனம் பண்றது, தாவீத கனவீனம் பண்றது, தாவீது மாதிரி இருக்கிற ஊழியரை கனவீனம் பண்றது, அவர் மூலம் வருகிற பிரசங்கத்தை கனவீனம் பண்றது. தோத்துறான். அவிசுவாசமா, எதிர்மறையா, டிஸ்கரேஜ்மெண்டா பேசுறது. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்னைக்கு நம்ம பயந்து 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு கிடக்கிறோம். தோத்துறான். உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கனப்படுத்துங்க. உங்களுக்கு முன்னால கர்த்தர் நிறுத்துகிற தாவீத கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? அல்லேலூயாவா. அவங்க சின்னவங்களா பெரியவங்களா, உங்களுக்கு சீனியரா ஜூனியரா அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற ஆளுனா அவங்கள என்கரேஜ் பண்ண பழகிக்குங்க, அவங்கள கனம் பண்ண பழகுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவங்களுக்கு கொடுக்கிற தைரியத்தை கனம் பண்ணுங்க. கையை உயர்த்தி. ஆமென்.
ஆமாம், அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி தான் இன்னைக்கு எழுப்புதலை பார்க்க முடியாமல் போச்சு. தோத்துறான். இவங்களும் எழும்புறது கிடையாது, எழும்புகிற ஆள் என்ன செய்யறது, எழுப்பி என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. நாங்களும் போய் யுத்தம் பண்ண மாட்டோம், யுத்தம் பண்ண போகிற நீயும் உன்னையும் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நாங்கள் எப்படி தொடநடுங்கி செத்துக்கிட்டு இருக்கிறோமோ நீயும் அதே மாதிரி தான் சாகணும். தோத்துறான். நாங்கள் எப்படி சுயநலத்தில் சுருண்டு கிடக்கிறோமோ நீயும் அப்படித்தான் சுயநலத்தில் என்ன செய்யணும், சுருண்டு கிடக்கணும். நானே பெரிய ராஜா, நானே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு கிங்கு. தோத்துறான். உனக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட நானு பெரிய சீனியரு, சூப்பர் சீனியரு நானே. நான் சவுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லையா சொல்லுங்க அப்பா. நானே தோத்துறான். முடியாது நான் பார்க்காததா, நான் எத்தனை யுத்தத்தை பார்த்தேன், என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன். தோத்துறான். ஆனால் இப்போ தான் சுருண்டு போய் கிடக்கிறேன், அது வேற விஷயம். தோத்துறா. நீ இந்த நேரத்தில் எழும்பி டவுசரு, ஆமாம் சின்ன பைய இளைஞன், அப்படியாக்கு இப்படியாக்கும். அல்லையா சொல்லுங்க. ஹலோ, சபையில் எழும்புற ஆளுகளை என்ன செய்யாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பிள்ளைங்க ஜபத்தில் இன்வால்வ் பண்ணா இருந்தால் அவங்களை ஜபத்தில் என்கரேஜ் பண்ணு. சும்மா ஜபங்காத, ஆமாம் சும்மா பைபிள் பயில்வுங்காத. கலெக்டர் ஆகணும்ல, டாக்டர் ஆகணும்ல, இன்ஜினியர் ஆகணும்ல, இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயாவா. பைபிள் படித்தா தான் அவன் கலெக்டர் ஆவான், பைபிள் படித்தா தான் இன்ஜினியர் ஆவான். பைபிள் படித்தா எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்? தோத்துறான். அப்படின்னு விஞ்ஞானிகள் மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயாவா. விவகாரமாய் பெரும் ஜாக்கிரதை. தோத்துறான். கத்தரை தேட அப்பதான் ஞானம் வரும். அல்லையா சொல்லுங்க அப்பா. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதாவது பிள்ளைய தேவனை தேட மாட்டேன்னு கவலைப்பட்டா 1-2 வயா கொஞ்சம் உற்சாகமா சபை ஆண்டவர் ஊழியம்னு வைராக்கியமா வந்தா பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது. போகாத, இப்படி ஊழியம்னு போகாத, அப்படியே போயிடுவேன். எங்க பிள்ளைகளை தேவ காரியங்கள்ல இன்வால்வ்மெண்ட் பண்ணுங்க. ஆமேனா. பாட புஸ்தகத்தை கூட லேட்டா படிக்கட்டும், பைபிளை முதல்ல படிக்கட்டான். என்ன சொல்ல மாட்டிய? ஹோம்ஒர்க்கை கூட 2வது செய்யட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நல்ல நேர்முழங்கால்னு பிள்ளை என்ன செய்யட்டும், ஜெபிக்கட்டும். என்கரேஜ் பண்ணுங்க. சொத்துறான். Be a person of encouraging. தோத்துறான். Your child. உங்க பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இருக்கிற விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு பாட்டை அவங்க நல்லா பாடுனா நல்லா பாடுறீங்க, ஆமென். தோத்துறான். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு கிருபையை தருவாராக. அப்படி சொல்லுங்க. அந்த அளவுக்கு வராது அப்படிங்காதீங்க, அது ஒரு பேய். அல்லே சொல்லுங்க அப்பா. தோத்துறான். உடனே அப்படி நான்லாம் அப்படிங்காதீங்க. தோத்துறான். என்ன நான்லாம் சோஸ்திரம். அல்லையிலே சொல்லுங்க. இப்படி சொல்லாதீங்க. ஒரு பாட்டு பாடுனா சந்தோஷமா என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு பிரசங்கம் பண்ணா என்கரேஜ் பண்ணுங்க. ஆமேனா. எனக்கு எத்தனை பேர் ஆராதனை பண்ணாலும் எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். தோத்துறோம். அதில் சாம் பாஸ்டர் ஆராதனை ரொம்பவே பிடிக்கும். கிளப்புவார் அப்படியே. ஆமாம், அப்படிம்பாரு. அடிக்கடி நான் அப்படியே நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வந்து அவர் ஆராதனை மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவேன். அல்லே சொல்லுங்க அப்பா. சக்கு போக்கும் பாரு. இருக்கிறீங்களா? அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. ஆமேனா. என்ன பேச மாட்டிய? என்கரேஜ் வேற மாதிரி பண்ணாதீங்க. பாஸ்டரை விட அப்படிங்காதீங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. இப்படி சில ஆள் இருக்கு. இந்த ஆகார் நல்லவளாத்தான் இருந்திருப்பா. ஆகார். தோத்துறான். புரியுதுங்களா? ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆன உடனே ஒன்று உள்ள உருவாயிருக்கு. தலைவரோட கனெக்ஷன் ஆனாலே ஏதாவது ஒன்று உருவாகும். தோத்துறான். உடனே அங்கே இருக்கிற மற்ற ஆளுகள்லாம் குழப்பியிருப்பாங்க. ஆகார் அவள் பழையபடியும் பாத்திரம் நல்லா தான் விளக்கியிருப்பா. இன்னைக்குமா பாத்திரம் விளக்குற? நேற்று வரைக்கும் விளக்குனா சரிதான், இன்னைக்கு ஆபிரகாம் வாரிசே உள்ள கிடக்கு, போய் பாத்திரம் விளக்குறியே, இதுக்கு பிறகலாம் சாராளுக்கே இல்லை உனக்கு எம்பிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு அங்கே ஒரு 4 பேய் இந்த பேய குழப்ப. அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த 4ஓட இந்த பேயும் சேர 5 பேய் ஆயிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டேங்க? சரி, அவளுக்கு குழப்பினாலும் தவறு சும்மா கடை. என்னுடைய என்ன இது எஜமானி எங்கள் அம்மா சாராளம்மா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா எனக்கு இது கிடைச்சிருக்குமா? சும்மா பேச்ச குறை பேய் அப்படி இல்லை அவள் சொல்லியிருக்கணும். அவளுக்கு உடனே அப்படி இப்போ காலரே இல்லாமல் போச்சு. அல்லே சொல்லுங்க. தூக்கி விடுறதுக்கு அப்படி காலரெல்லாம் தூக்கி ஆத்தாடி, அதுவும் சரித்தானே. இனி என்னத்துக்கு நான் விளக்கமாத்த எடுக்கணும்? எடுத்து அவளை அடிக்கிறதுக்கு தான். தோத்துறான். இனி கூட்டுறதுக்கெல்லாம் விளக்கமாறு வேணாம். எதுக்குன்னா இனி பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சாராள என்னவா நினைச்சாளா?
அற்பமா எண்ணினாலாம். அதனால தேவையில்லாம வேற மாதிரிலாம் என்ன செய்யாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நாசமா போயிடும், அவ்வளோதான். அல்லேலூயா. அவ கிளம்பி புசுக்குன்னு சபையை விட்டு நினைஞ்சிட்டா, போயிட்டா. வேற மாதிரி என்கரேஜ் பண்ணி சபையை விட்டு ஆளு நினைச்சாதீங்க, கிளப்பாதீங்க. இன்னைக்கு சபையில இப்படி கூத்து நடக்குது. தோத்துறோம். நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி ஆயத்தமாக இருக்கிறோம். தோத்துறோம். நீங்களும் இப்படிலாம் இருக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கிறீங்க. அப்படி வெளியில கிளம்புனா நம்ம தனியாக ஒரு கூடாரத்தை போட்டுடலாம். தோத்துறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 பேய், எங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் வந்தால் நீங்கள் ஒரு பேய். இந்த பேய்கள் 5 போய் ஒரு ஆலயத்தை தொடங்கினா அது பேய் ஆலயம் அல்ல, சொல்லுங்க அப்பா. தோத்துறான் அப்படின்னு நிறைய பிளான்லாம் போடுறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. வேற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆமேனா? தோத்துறான். இங்க தாவீது எழும்புறான், அவன் அங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க. தோத்துறான், கனவீனம் பண்றாங்க. அடுத்தவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கனவீனம் பண்ணாதீங்க. உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிற வார்த்தையை கனவீனம் பண்ணாதீங்க. தாவீதுக்களை கனவீனம் பண்ணாதீங்க. தாவீதின் சோத்திரம் தைரியத்தை கனவீனம் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயத்தின் திரை விலகுகிறது. இதுவரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை பார்த்து, யாரை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து, எந்த வியாதியை பார்த்து, எந்த தேவையை பார்த்து, எந்த கடன் பாரத்தை பார்த்து, எந்த கோலியாத்தை பார்த்து, எந்த அதிகாரத்தை பார்த்து, எந்த அதிகார வர்க்கங்களை பார்த்து, எந்த சட்டங்களை பார்த்து, எந்த காரியங்களை பார்த்து நீங்க அதைரியப்பட்டு பயப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீர்களோ, இன்றைக்கு அதற்கு இறுதி நாள். அந்த பயத்தின் இறுதி நாள், அந்த அதைரியத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள், அந்த கோலியாத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள். அந்த பயத்தின் திரை விலகுகிறது. ஒரு பொக்கிஷமாம் தைரியம் உங்களுக்குள்ளே, ஒரு பொக்கிஷமாம் தைரியத்தின் தாவீது உங்களுக்குள்ளே கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சட்டம் வந்துருமோ, அந்த சட்டம் வந்துருமோ, சபைக்கு போக முடியாம போயிருமோ, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தின் அபிஷேகத்தை, தைரியத்தின் ஆவிய சபைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்ற போறார். எந்த கோலியாத்தையும் ஃபேஸ் பண்ற, எந்த கோலியாத்தின் சட்டத்தையும் வார்த்தையையும் மிரட்டலையும் எதிர்த்து நிற்கிற கர்த்தருக்கு தோத்திரா ஒரு தாவீதின் தைரியம். அல்லேலூயா. எந்த நேபுகாத்து நேச்சாரையும் எதிர்த்து நிற்கிற ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தைரியம். எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. ஒரிசாவுக்கு காசு அனுப்புறதோட இல்ல, தோத்துறான். ஆமா, அவங்க ஊழியத்தை நம்ம இங்கிருந்து ஏதோ கொடுத்து தாங்கிறது மட்டும் இல்லை, நாமளும் போய் ஒரிசாவில் அவர் கூட நின்று தோத்துறான் தைரியமா யுத்தம் பண்ணுகிற கூட்டமாய் எழும்பணும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் 100கணக்கில் 1000கணக்கில் மிஷினரிகளை எழுப்ப போறாரு. வட இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு போக போறீங்க. தைரியமுள்ள தாவீதுக்களா யுத்த களத்துக்கு போக போறீங்க. தைரியமுள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கள் இங்கிருந்து எழும்ப போறாங்க. ராஜாக்களுக்கு முன்னால நிக்க போறாங்க, அதிகாரிகளுக்கு முன்னால நிக்க போறாங்க. தேசத்துல மிகப்பெரிய அசைவை கொண்டு வர போறாங்க. ஆமெனா? அல்லேலூயாவா. சுவிசேஷம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை, ஒரு ஆளை ஆத்மாவை சர்ச்சுக்கு கூட்டு வர்றதுக்கு தைரியம் இல்லை. சிலருக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொல்றது கூட என்ன கிடையாது, தைரியம் கிடையாது. கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், எல்லா பயத்தின் திரை விலகி ஒரு தைரியத்தின் தாவீது என்கிற பொக்கிஷம் எழும்ப போகிறது. உங்க வாழ்க்கையில் அதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்றேன். தோத்திரம், பஞ்சத்தின் திரை விலகுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வேத பகுதி தான் 1 ராஜாக்களின் புத்தகம். அதனுடைய 17:1 நாம படிச்சோம்னா, எலியாவின் நாட்கள் அது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 3 வருஷம் தேசத்துல என்ன பஞ்சம், ஆகாரம் இல்லை. எலியாவையே தோத்துறோம். கொஞ்ச நாள் அந்த சாரிபாத்து விதவை வீட்டில் வச்சு போஷிக்கிறாரு, கொஞ்ச நாள் கேரித்து ஆத்துல வச்சு போஷிக்கிறார் ஆண்டவர். தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். ஆமா, ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறாங்க, ஆகாரத்துக்காக கலங்கி போயிருக்கிறாங்க. தோத்திரம், தேசத்துல ஒரு பெரிய குழப்பம். பாருங்கள், ஆண்டவர் அந்த பஞ்சம் என்கிற திரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தோத்திரா ஐஸ்வர்யம், ஆகாரம், ஆசீர்வாதம், மழை
என்கிற ஒரு பொக்கிஷத்தை அவர்களுக்காக தீர்க்கன் எலியாவை கொண்டு திறந்தார். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஆமா, நான் வசனத்தை வாசிக்கிறேன். அதே தோத்திரம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். பாருங்க, எலியா கர்மேலுக்கு வருகிறார். அங்க மோசே எகிப்துக்கு வருகிறார். எங்கேயோ மறைஞ்சிருந்த ஒரு மோசையை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து எகிப்தில் நிறுத்துறார். வனாந்தரத்தில் அங்க இங்க மறைஞ்சு கிடந்த தாவீதை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து யுத்த களத்துல நிறுத்துகிறார். தோத்திரம். இங்க பாருங்க, 3 வருஷம் எலியாவை தேசம் தேசமா தேடுறாங்க, பட்டணம் பட்டணமா தேடுறாங்க, ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஆகாப் அவர் மரிச்சே போயிருப்பாருங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் செத்து போயிருப்பாரோங்கிற நினைப்புக்கு வந்துட்டாரு. அப்படி மறைஞ்சு கிடந்த எலியாவை இப்ப ஆண்டவர் கொண்டு வந்து கர்மேல்ல நிறுத்துகிறார். கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. எலியாதான் அந்த பஞ்சத்தை நீக்குகிற மிகப்பெரிய பொக்கிஷம். தோத்தரா. தேசத்தின் பஞ்சம் என்கிற திரையை விலக்கி, ஆமா, ஒரு செழிப்ப, ஆசீர்வாதத்தை, மழைய, ஐஸ்வர்யத்தை, தோத்திரம், ஆமென், இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் எலியாவை பொக்கிஷமாய் அங்கே கொண்டு வந்து கர்மேல்ல நிறுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆமென், பஞ்சம், பொருளாதாரத்துல, தோத்திரம், தரித்திரம், ஆமா, இன்னும் தரித்திரம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் கடன் அடைக்க முடியல, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பிசினஸ்ல நஷ்டம், கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் நஷ்டம், அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பஞ்சம், ஒரு பற்றாக்குறை, ஒரு வெறுமை, ஒரு விரக்தி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சம், ஜெபத்துல பஞ்சம், தேவனோடு இருக்கிற உறவுல பஞ்சம், தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்துல பஞ்சம், தோத்திரம், ஊழியத்துல பஞ்சம், ஆத்துமாக்களற்ற பஞ்சம் என்று பல்வேறு காரியங்கள்ல பஞ்சம். கர்த்தர் வரப்போகிற நாட்கள்ல சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, ஆத்தும அறுவடை பஞ்சம் இனி சபைக்கு இருக்க போவதில்லை. சபையில ஐஸ்வர்ய பஞ்சம், பொருளாதார பஞ்சம் இருக்க போவதில்லை. நிறைய தரிசனங்கள், நிறைய திட்டங்கள், ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லை. தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு பல மகிமையான வழிகளை திறக்க போறாரு, பொக்கிஷங்களை திறக்க போறாரு. பஞ்சம் என்னும் திரை, பற்றாக்குறை என்னும் திரை விலகுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் விலகுது, தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் விலகுகிறது. கர்த்தர் எனக்கு தான் சொல்றாருங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பற்றாக்குறை என்னும் திரை விலகுகிறது, பஞ்சம் என்கிற திரை விலகுகிறது. கர்த்தர் பக்கம் நில்லுங்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ கர்த்தர் பக்கம் நில்லுங்கள், கதறலை நிறுத்தாதிருங்கள். தோத்திரம். பார்வோன் என்னும் திரை விலக போகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ 2வது சொன்னேன், தோத்திரம், கனவீனம் பண்ணுவதை நீக்குங்கள். தோத்திரம். என்ன திரை விலக போகுது? பயம் என்னும் திரை விலக போகிறது. இப்ப சொல்றேன், கர்த்தர் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம். பஞ்சம் என்னும் திரை விலக போகிறது. எலியா வந்து பிரசங்கம் பண்றாரு. தோத்திரம். கர்த்தர் தெய்வமானால் நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை பின்பற்றுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். 21. எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவராக தான் சொல்றாரு. ஆமா, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இந்த அனுபவம் மாறினாலே பஞ்சங்கிற திரை விலகிரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன்னா தேவன் தான். சபை, ஆலயம், ஆராதனை, வசனம், வார்த்தை, வாக்கு தத்தம், ஊழியம், ஊழியக்காரரு, சபை மக்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா முக்கியத்துவமானதா இருக்கணுமே ஒழிய உலகம், பணம், உலகத்தின் உறவுகள், காரியங்கள் நமக்கு பிரதானமா ஒரு நாளும் இருக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டுமொத்த தேசமும் அந்த பக்கம் நிக்குது, எலியா மட்டும்தான் இந்த பக்கம் நிக்கிறான். தோத்திரம். இவனை கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ற ஆள்லாம் அந்த பக்கம் நிக்குது, இவனை காலி பண்றதுக்கு பிளான் பண்ற ஆள்லாம் அந்த பக்கம் நிக்குது. தனி ஒரு மனுஷனா கோட்டுக்கு இந்த பக்கம் எலியா நிக்கிறாரு. தோத்திரம். அவர் சொல்றார்,
நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன். நான் கர்த்தர் பக்கம்தான் நிப்பேன். இதுவரைக்கும் நின்னேன், இனிமேல் என்ன செய்வேன்? நிப்பேன். நீங்க வேணா என் பிரசங்கத்தை கேட்டு கோட்டை தாண்டி இங்கிட்டு வரலாமே ஒழிய, நான் உங்களுக்கு பயந்து கோட்டை தாண்டி அங்கிட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். கையை உயர்த்தி ஆமேனா மச்சான், இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேணாம். தோத்துறோம். நீங்க என் பக்கம் சாஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிற ஆளா மாறணுமே ஒழிய, நான் உங்க பக்கமெல்லாம் இழுக்கிற இழுப்புகளை என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நான் கர்த்தர் பக்கம்தான், நான் என் சபையின் பக்கம்தான், நான் சத்தியத்தின் பக்கம்தான், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பக்கம்தான், சர்வ வல்லவர் பக்கம்தான் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். பஞ்சத்தின் திரை விலக போது, பற்றாக்குறையின் திரை என்ன செய்ய போது, விலக போது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ளிருந்து, சபைக்குள்ளிருந்து தேசத்தின் பஞ்சத்தை போக்குகிற நீக்குகிற எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. நம்மளை எலியாவாகவே கர்த்தர் மாற்ற போறாரு. தேசத்தின் பஞ்சம் நம்ம மூலம் மாறப்போது. ரட்சிப்பில்லாத பஞ்சம், சமாதானம் இல்லாத பஞ்சம், ஆசீர்வாதம் இல்லாத பஞ்சம், நித்திய ஜீவன் இல்லாத பஞ்சம், இயேசு இல்லாத பஞ்சம் இன்னைக்கு தேசத்தை மூடி இருக்கு. கர்த்தர் வருகிற சொத்துற நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு எலியாவா எழுப்பி தேசத்தில் இருக்கிற தொத்துற ஆவிக்குரிய பஞ்சங்களை பூர்த்தி செய்ய போறாரு, பூர்த்தி செய்ய போறாரு. நீங்க ஒரு நபர்கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. உங்களை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. ஆமென். ஒரு எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் உங்களை நிரப்பி பயன்படுத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் பக்கம் நில்லுங்கள். ஆமெனா? சொந்தம் பந்தம் உறவு உலகம் ஆமா பார்க்கிற பக்கமெல்லாம் சாயாம கர்த்தரின் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம். பற்றாக்குறையின் தோத்திரம், பஞ்சத்தின் திரை விலகும். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த நல்ல நேரத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஓ ராஷா காத்தரா, வரப்போகிற வருஷம் the year will be the year of unveiling. எல்லா திரைகளையும் கர்த்தர் நீக்குகிற வருஷமாக இருக்க போகிறது. எல்லா கதவுகளையும் கர்த்தர் உடைக்க போறாரு, தாழ்பாள்களை முறிக்க போறாரு, தடைகள் மாற போகுது. தோத்தரா ஹல்லேலூயா. ஷாகாத்தா ராபாலாமா. பார்வோனின் கிரியைகள் அழிய போது, கோலியாத்தின் கிரியைகள் அழிய போது, ஓ எசபேலின் ஆவிகள் அழிய போது. கர்த்தர் முறிக்க போறாரு. எசபேலுக்கு எதிரா உங்களை ஒரு எலியாவா நிறுத்த போறாரு. கோலியாத்துக்கு எதிரா உங்களை ஒரு தாவீதா நிறுத்த போறாரு. பார்வோனுக்கு எதிரா உங்களை ஒரு மோசையா நிறுத்த போறாரு. தரிசனத்தின் மோசே, தைரியத்தின் தாவீது. தகர்த்தெறியும் எலியா. தேவன் பக்கம் நிக்காத கூட்டத்தை, பாகால் கூட்டத்தை, பாகால் தீர்க்க தரிசன ஆவிகளை கீசோன் ஆத்தங்கரையில கொண்டு போய் வெட்டி சாய்த்து கொன்று குவித்த, தகர்த்து போட்ட தோத்தரா ஒரு எலியா. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது. ஓ தேசத்துக்கு கனி கொடுக்கிற நபர்களா பிரகாசிக்க போறீங்க. திரைகள் விலகுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற திரைகள் இன்றைக்கே விலகுகிறது. இனி பார்வோன் இல்லை, இனி கோலியாத் இல்லை, இனி எசபேல் இல்லை, இனி பயத்தின் ஆவி இல்லை, இனி பஞ்சங்கள் இல்லை, இனி பார்வோன்கள் இல்லை. திரை விலகுகிறது, தடைகள் விலகுகிறது, அற்புதங்கள் உதிக்கிறது. புதிய பொக்கிஷம், புதிய பொக்கிஷம். ஒளிப்படத்தில் இருந்த புதையல்கள் உங்க கண்களுக்கு முன்னால் வருகிறது. நன்றி 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 அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமா, இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்ள விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். எஸ் மை லார்ட். என்னுடைய கதறலின் ஜெபத்தை நான் நிறுத்தாதிருப்பேன்னு தீர்மானிக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். என் ஜெபத்தை நீ நிறுத்த மாட்டேன், என் தொடர்ந்தேச்சியான ஜெபங்களை நிறுத்த மாட்டேன். இனியும் ஜெபிப்பேன், இனியும் போராடுவேன், இனியும் மன்றாடுவேன்.
என்று தீர்மானிக்கிறவர்கள் உங்க கரத்தை உயர்த்தலாம். தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். நான் யாரையும் கனவீனம் பண்ண மாட்டேன், வார்த்தையை கனவீனம் பண்ண மாட்டேன், அபிஷேகத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆராதனையை கனவீனம் பண்ண மாட்டேன், தாவீதை கனவீனம் பண்ண மாட்டேன், தேவ சத்தத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆலயத்தை கனவீனம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். கர்த்தர் பக்கம் தான் நிப்பேன், சத்தியத்தின் பக்கம் தான் நிப்பேன், ஆண்டவர் பக்கம் தான் நிப்பேன், என் சபையின் பக்கம் தான் நிப்பேன், தரிசனத்தின் பக்கம் தான் நிப்பேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்குள் இருந்து ஒரு எலியா, உங்களுக்குள் இருந்து ஒரு தாவீது, உங்களுக்குள் இருந்து ஒரு மோசேயை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நன்றி 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 நன்றி. அர்ப்பணிப்போ அர்ப்பணிப்போ அர்ப்பணிப்போ. துறைகள் விலகுகிறது, துறைகள் விலகுகிறது, பொக்கிஷங்கள் வெளியே வருகிறது, பொக்கிஷங்கள் ஒளிப்படத்தின் புதையல்கள் வெளியே வருகிறது. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். கை உயர்த்தி வாழ்நாள் எல்லாம் உந்தன் தோள்களில் நான் சுமப்பேன், பயமின்றி வாழ்ந்தீ. கமான், கைகளை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். கர்த்தர் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா எல்லா பயங்கள், எல்லா பஞ்சங்கள் ஆண்டவரே எங்களை விட்டும், எங்க தேசத்தை விட்டும், எங்க திருச்சபைகளை விட்டும் எல்லா பார்வோன்களை கர்த்தர் இன்னைக்கு நீர் விளக்கி எங்களுக்கு பொக்கிஷத்தை தந்ததுக்காக நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பெற்றுக்கொண்டோம், ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த தரிசனத்தின் பொக்கிஷத்தை எங்கள் கண்கள் காண போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே பார்க்க போகிறது.